பல கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மனுவை வாங்கி மண்டையில் அடிக்கிறது, எஸ்சி, ஓசின்னு பொதுவெளியில் பேசுறது, இது போன்ற விஷயமா இருக்கட்டும், அல்லது நம்ம கட்சிக்குள்ளேயே சாதிய பாகுபாடு எதுவுமே வந்துடக்கூடாது. இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை தாண்டி இங்கே உழைக்கக்கூடிய நபர்களை புறந்தள்ளிடாம, கிட்டத்தட்ட ஒரு வேளை மாவட்ட செயலாளர் ஒரு வேளை ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கிறாருனாக்கா, அதை தலைமைக்கு எப்படி தெரியப்படுத்துவது? ஏன்னா அதை விட்டுட்டோம்னா, அந்த கட்சியுடைய வளர்ச்சியை சுத்தமாக பாதிச்சிடும். அதுக்கப்புறமேட்டு அந்த இடத்துல வேறு ஒரு கட்சி வேறு ஒன்று நின்றும். இப்போ நம்ம புதிதாக வந்திருக்க கட்சி அடுத்தடுத்த தளத்திற்கு போகணுமானாக்கா, எல்லா விஷயத்தையும் கண்காணிக்கக்கூடிய ஒரு அமைப்பை நம்ம செய்யணுன்றது மிக நேர்த்தியாக விஜய் செஞ்சிருக்காருன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, உச்சபட்ச அதிகாரம் மாவட்ட செயலாளர்ன்றாங்க ஒரு கட்சியில். அந்த மாவட்ட செயலாளரை கண்காணிப்பதற்கு ஒரு குழு, அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கட்சியோட பொருளாளர் வெங்கட் அவர்களுடைய தலைமையில் இப்படி ஒரு குழு போட்டிருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னன்னாக்கா, கழகங்கள் விஜய் கட்சிக்குள்ள கழகம் பண்ண காத்திருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கட்டும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா, ஜாபர் சாதிக் போன்ற நபர்களை உளவுத்துறை, காவல்துறை எல்லாத்தையும் வச்சுக்கிட்ட பிறகும் கட்சியில் பொறுப்பு கொடுத்து அவர் செஞ்சக்கூடிய எவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும், இது போன்ற விஷயத்தை நேரடியாக கண்காணிப்பதற்கு ஒரு குழு கிடையாதுன்னு பொழுது, விஜயிடம் நேரடியாக காவல்துறையோ உளவுத்துறையோ எதுவுமே இல்லைன்னும் பொழுது, பட் இந்த இடத்துல ஒவ்வொரு மாவட்ட செயலாளரை கண்காணிப்பது, அவங்க பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தை யாரிடம் கொடுத்துருக்காருனாக்கா, வெங்கட் அவர் ஒரு அட்வொகேட்டும் கூட.